கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை கொடுத்த கிரைஸ்ட் காலிங் டிவிக்கும் ஐயா அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நேம் லிடியா லாசரஸ். நாங்கள் நிசி மினிஸ்ட்ரியிலேருந்து மோரை பகுதியிலேருந்து வந்து தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடி ஆராதனைக்கு நேராக நாம் கலந்து போவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதோ நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமாப்பா, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆவியானவரை பார்த்து சொல்லுங்க, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, தகுதி இல்லாத நம்ம என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். ஆவியானவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். உண்மைதானங்க, அவரை பார்த்து நான் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா உமக்கே இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. இன்னும் ஒரு முறை நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தினம் காப்பவரே, உணர்ந்து சொல்லுங்க, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். என்னை ஆவியானவரே, நீ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். தகப்பனே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சொல்லுங்க, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஒவ்வொரு நொடியும் நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என் தகப்பனே, என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவர், இந்த வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, மகளே நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கலாம், கவலையோடு இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என்னை பார்ப்பதற்கும் யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பதற்கும் யாரும் இல்லை, என் வேதனைகளை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லை. இன்றைக்கு நீ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து கூப்பிட்டா, ஒரு மகள் கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறா, என் வீட்டில் என்னை எல்லாம் வெறுச்சாங்க, ஒரு வாலிப மகளே, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, நீ வேதனையோடு இருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரோடு நீ உறவாட வேண்டும்.
ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். உன் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாம் மாறும். நீங்க நினைச்சிட்டு இருக்க என்ன தாங்கல, என்னை யாருமே ஏந்தல, என்னை யாருமே பார்க்கல. இன்றைக்கு அருமையான மகளை உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காதேம்மா, நீ திகையாதே, உன் கண்ணீரை நான் துடைக்க வல்லவராயிருக்கிறேன், உன்னோடு உறவாட நான் ஆயத்தமா இருக்கிறேன், என் பக்கமாய் மனம் திரும்பு. ஓ ஆவியானவரே, உன் வாழ்க்கையில அநேக கசப்புகள் வந்திருக்கலாம், கண்ணீர்கள் வந்திருக்கலாம். உன் வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்றக்கூடும். உன் வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்றக்கூடும். ஜீசஸ். ஆவியானவரே, ஆவியானவரே, நீங்க ஒரு தரம் அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நயோமியோட வாழ்க்கை, அவள் முற்றிலுமாய் தன் பிள்ளைகளை இழந்தாள், தன் கணவரை இழந்தாள். இனி அவளுக்கு ஆதரவென்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், அவள் முற்றிலுமாய் இழந்த பொழுதும் அந்த மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கிற மாறா கசப்பை யாவற்றையும் தேவன் நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு மதுரத்தை கொடுக்க போகிறார். இனி முற்றிலுமாய் முடிந்தது, என் சந்ததியில யாருமே இல்லை அப்படின்னு கலங்கி தவித்து கொண்டு எனக்கு ஆதரவாய் ஆறுதலாய் யாரும் இல்லைன்னு நினைத்து கொண்டு இருந்த அந்த அருமை மகளோடு தேவன் இடைப்பட்டாருங்க. ரூத்தின் மூலமாய் ஒரு சந்ததியை, பெரிய பெருக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதனை விடுதலையோடு செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது இயேசுவினாலே மாத்திரமே. அந்த இயேசுவை கொண்டு வருகிற தாவீதின் சந்ததியாகிய ஈசாவின் தகப்பனை ரூத் கொடுத்தாளுங்க. அந்த மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றி இன்றைக்கு நீங்களும் நானும் விடுதலையோடு இருக்க உதவி செய்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவனை நாம் தாபரமாய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்கள் விசுவாச அறிக்கையோடு இன்றைக்கு நீங்க பாடும் பொழுது, விசுவாச அறிக்கையோடு என்னோடு சேர்ந்து நீங்க ஆராதனை செய்யும் பொழுது, கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்திலே, இன்னும் 2 நாள் தானே இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னு ஒரு மகள் தவித்து கொண்டிருக்காங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்கு ஒரு நொடி போதும். உன் கண்ணீரை மாற்ற அவருக்கு ஒரு நொடி போதும். இன்றைக்கு கர்த்தர் அவரை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு சொல்லுங்க, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த மகளே, அவரை நோக்கி பாரு. மாறாவி நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் மீண்டும் ஒரு முறை, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. வாழ்க்கையில கசப்புக கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மர கூட வருது. சொல்லுங்க, வாழ்க்கையில கசப்புக கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. அறிக்கையோடு, மாறாவே நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடு. அறிக்கை செய்து சொல்லுங்க மகளே, மகனே, மாறாவே நீரை தேனாக மாற்று என் நேசர் என்னோடுண்டு. வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, கரமோ கை விடவே இல்லை. வேறு துணையே. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் அவர் தாங்க துணை. அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கரமோ கை விடவே இல்லை என் தகப்பனே. ஆவியானவரே, என் இயேசுவே, அப்பா என் தகப்பனே, என்
என்னை ஒரு நாள் விட்டு கொடுக்காத கரப்பா. எஸ் லார்ட், அவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாருமே விட்டு போயிருக்கலாம், உங்களை எல்லாருமே விட்டு கொடுத்து இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு பிள்ளை ஒரு தகப்பனை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளை இயலாமையினால என்ன செய்யும்னா, அப்பா என்னால் நடக்க முடியலன்னு தன்னுடைய 2 கைகளை மேலே உயர்த்தி என்னுடைய எல்லாவற்றையும் சமூகத்தில் சரண்டர் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது அந்த தகப்பன் அந்த மகளை பாரம் என்று பாராதபடிக்கு தன் தோள்களின் மேலே அமர்த்தி வைத்து கொண்டு அவளுடைய பாரத்தையும் சேர்ந்து அந்த தகப்பன் சும்மா பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்காங்க. என் தகப்பனே நீங்க அறிக்கிட்டு சொல்லும் பொழுது உங்கள் பாரங்கள் யாவும் கர்த்தரின் மேலே நீங்க வைத்து விடுங்க. அவரே உங்களை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அவரை பார்த்து ஐயோ என் கண்ணீர் எவ்வளவா இருந்தாலும் இன்னைக்கு நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணீர் பெருக்கத்தினால அதிகமா இருக்குப்பா. ஒரு மகள் கண்ணீரோடு அமர்ந்து சொல்லி கொண்டு, ஆண்டவரே என்னுடைய கண்ணீர் பெருக்கம் அதிகமா இருக்கே, எனக்கு விடுதலை இல்லையே என்று ஆண்டவரை பார்த்து நீங்க அவரிடத்துல உங்க 2 கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கும் பொழுது இன்றைக்கு அவர்கள் பாரங்களை தன் தோல் மேலே சுமக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து, வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, கரமா கைவிடவே இல்லை, வேறு துணையே இல்ல, நீர் விலகவில்லை, கரமா கைவிடவே இல்லை. சொல்லுங்க, என் தகப்பனே அப்பா, அவரை பார்த்து சொல்லுங்க, என் இயேசுவே, என் தகப்பனே, என் இயேசுவே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அவரை பார்த்து, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அறிக்கையிட்டு அவரை பார்த்து, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமாப்பா, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அவரை பார்த்து, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆவியானவரே, நான் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, எனக்கு நீர் மாத்திரமே. இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே. அவரை பார்த்து, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு பாவியானவரே, நீங்க போதும் ஏசப்பா. ஒப்பு கொடுத்து, உங்க சமூகம்
எனக்கப்பா. இன்னும் ஒரு முறை கூட, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும். ஆவியானவரே, நீர் மாத்திரமே எங்க வாழ்க்கையில போதும்னு சொல்லுங்க. ஓ எஸ் லார்ட், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே அமப்பா, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத நீரோப்பற்ற செல்வமே. அவரை பார்த்து, ஒரு வாழ்வுதா உமக்காகத்தா ஏசையா, உம் சித்த செய்திடத்தா. சொல்லுங்க, ஒப்பு கொடுத்த என்னுடைய வாழ்க்கை உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை இன்னொரு கடத்துல கொடுத்து உங்க வாழ்க்கை இப்போ என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு அந்த வாழ்க்கையை, அந்த உடைந்த அந்த உள்ளத்தை, அந்த நொறுங்கின அந்த இருதயத்தை இயேசுவின் இடத்துல நீங்க கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நீங்க மாத்திரம் போதும்பா. உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வருவதே. ஓரிகா ஷதரல ரஹதரலரபா, ஓரிகேப ரஹதரனதுரஹா, உஷப ரிபிகரப ரிக்கனதஹதரலரபா. ஆவியானவரே, இன்றைக்கு உங்களை தொட்டுக்கொண்டு உங்களோட பேசி கொண்டிருக்கிறா. ரிக்கனதஹதரலரபா, ஓரிஷதரக்கலரபா. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால மறக்கப்படுவதில்லை மகனே, மகளே. உன்னை தாயின் கருவுல உருவாவதற்கு முன்பதாக. இன்றைக்கு ஒரு மகள் தன்னுடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு, ஐயோ நான் இவ்வளவா இந்த மகனை நான் நம்பினேனே, இன்றைக்கு நான் இவ்வளோ கண்ணீரோடு உடைந்து நான் நம்பின எல்லாமே என்னை ஏமாற்றிட்டாங்க. அந்த மகள் இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒயிட் கலர் டாப், ஒரு பிளாக் கலர் பிளாசோ போட்டு அந்த மகள் அழுது கொண்டு இருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ அழாதே, உன் சாம்பலை நான் சிங்காரமாய் மாற்றுவேன். இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நான் மரிச்சு போலான்னு நினைச்சு கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறார், மகளே நீ என்னுடையவள், நீ என்னுடைய சொத்து, என் சார்பிலே விழுந்தவள். உன்னை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, மகளே அந்த நெருங்கின இருதயத்தை, உடைந்த அந்த உள்ளத்தை என் பக்கமாய் திருப்பு, என் பக்கமாய் திருப்பு. நீ இழந்த எல்லாவற்றையும், உன் அவமானத்தை நான் நீக்கி ஒரு உன் பேரை பெருமைப்படுவேன். எந்த இடத்துல நீ தலை குனிந்து இன்றைக்கு அழுது கொண்டிருக்கையோ அதே பகுதியில் உன் தலையை நான் உயர்த்துவேன். வாழ்க்கையில ஒரு ஒளி வந்தது, நீ எழும்பி பிரகாசி. உள்ளத்தின் ஆழத்துல இருந்த மகளை ஒப்புக்கொட இன்றைக்கு ஆண்டவர் நீ என்னிடமாய் திரும்ப மாட்டாயா என்று அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தை அவருக்கு திறந்து கொடுங்க. யாரிடமோ கொடுத்து அந்த இருதயத்தை உடைத்ததுதான் மிச்சம்.
இன்றைக்கு அந்த உடைந்து போன எதுக்கும் உதவாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த இருதயம் அவருக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன்னை அவர் மீண்டுமாய் கட்டப் போகிறார். என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு நினைத்து கொண்டிருக்கிற மகளே, எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கை முடியல. உலகத்துல உன் வாழ்க்கை அநேகர் முடக்கி வைத்திருக்கலாம், ஆனால் நான் அதை துவக்குகிறேன். நான் அல்பா ஒமேகாவுமாய் இருக்கிறேன். ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு மகள், நான் அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அபிஷேகமே வர மாட்டேங்குது, எனக்குள்ள குறைகளா என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே, என் ரூபவதி, நான் உன்மேல் பிரியமாயிருக்கிறேன். நீ இன்னும் ஒரு 2 நாட்களின் சமூகத்திலே காத்திரு. உன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். உன்னை கொண்டு அநேகரை நான் பலப்படுத்த போகிறேன். நானா ஆண்டவரேன்னு கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், ஆமா நீதான் யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வேலை இல்லாமல் கடன் பிரச்சனையில தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகன், அந்த மகனை நான் பார்க்கிறேன். மகனே, நீ ஒரு பெரிய மாளிகை கண்ணாடியில ஒரு ஐடி ஃபீல்ட்ல தேவன் உனக்கு ஒரு வேலையை கொடுக்க போகிறார். அந்த மகன் அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், ஐயோ எனக்கு வேலை இல்லை, என் பிரச்சனை அதிகமாய் கொண்டிருக்கிறது, இதுக்கு மேல என்னால கடன் என்னை நம்பி கொடுக்கறது கூட யாரும் இல்லை. இந்த ஆண்டவர் சொல்றாரு, கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுக்கிற மகனாய் நான் உன்னை மாற்றுவேன். ரஷத ரிஹேதரலரபா ரிக்கனத ஹாதர் ரஹாதரல ரபதுரா ஓஷப ரிக்கரபா. நீ கேட்கிற, எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க தாங்க. அந்த சிஸ்டர் என் கூட தான் பேசுறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை தாங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. நீ அந்த மாளிகையில உட்காரும் பொழுது அது தரிசனமாய் மாறும். ரிஷதர் ரிஹேதரா, உன் தரிசனத்தை நான் விளங்க பண்ணுவேன், உன் கண்கள் அதை காணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கடைசியா என்னோடு சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து சொல்லுங்க. எத்தனையோ பேரு, ஆண்டவர் எனக்கு விடுதலை கிடைக்கல, என்னுடைய பாடுகளின் மத்தியில என் வாழ்க்கையில செய்வின பில்லி சூனியம் ஏவல்னால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில விடுதலையே கிடைக்கல. ஐயோ, என்னுடைய சக்திக்கு மிகுந்த போராட்டத்தை நான் போராடிட்டேன், என்னால அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போக முடியல. அப்படி யாராவது இந்த சமூகத்துல உட்கார்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டு அழுது கொண்டிருப்பீர்களானா, உன் கடன் பிரச்சனையில இருந்து, உன்னுடைய எல்லா ப்ராப்ளத்துல இருந்து விடுதலையாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். உங்க கரங்களை போய் உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆவியானவரே, வாழ்க்கையில கசப்புகள் கலந்திட்டாலோ, பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்று, என் நேச என்னோடுண்டு. இன்றைக்கு அறிக்கை செய்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை காண போதுங்க. என்னோட சேர்ந்து அறிக்கிட்டு சொல்லுங்க. என் நேச என்னோடுண்டு. இன்னும் ஒரு முறை கூட. மாறாவே நீரை தேனாக மாற்று, என் நேச என்னோடுண்டு. ஆவியானவரே, மாறாவே நீரை தேனாக மாற்று, என் நேச என்னோடுண்டு. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே,
இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் செய்ய போகிற அற்புதங்கள் அதிசயங்களுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் யாவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தை ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம், நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இந்த துதி ஜெப ஆராதனையை பார்த்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்று நீங்களும் எங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவியில் ஆராதனை செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக முற்றிலும் இலவசமாக எடுத்து ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.